நம்ம இன்றைக்கி ராமநாதபுரம் ரயில் நிலையம் வந்திருக்கோம். ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் அமிர்த பாரத் பணிகள் மற்றும் வந்து ராம்நாட்டில் மண்டபம் வரைக்கும் மின்மயமாக்கல் பணிகளை பார்க்க போகிறோம். இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு. புதியதாக அந்த பில்டிங் அமிர்த பாரதில் கட்டுற பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோராக கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஒர்க்லாம். இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் வந்து இப்போ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. 3 ஃப்ளோர் வருதுன்னு நினைக்கிறேன். போகிறத பார்த்தா நான் 2 G+1 முடிஞ்சிருச்சு. இப்போ G+2 இருக்குன்னு நினைக்கிறேன். புது ஃபுட்ஓவர் பிரிட்ஜும் வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த மேலே வந்து கொடுக்கல. இப்போ வந்து மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா TGS இந்த இடத்துல இருந்தால் பவர் சப்ளை ஆக போகுது. இது வந்து ஒவ்வொரு 60 கிலோமீட்டர் சப்ளை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானாமதுரையில் இருக்குது, அப்புறம் காரைக்குடியில் இருக்குது, அப்புறம் மதுரையில் இருக்குது. இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு டோட்டலாக பவர் சப்ளை ஆகும். நம்ம வந்து மதுரை ராமேஸ்வரம் வண்டியில் இன்றைக்கி வந்து பயணம் செஞ்சு இந்த மின்மயமாக்கல் பணிகளை பார்க்க போகிறோம். முற்றிலுமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒயரிங் ஒர்க்குங்கிறது முடிச்சுட்டாங்க. ராமநாதபுரத்துலேருந்து மண்டபம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஒயரிங் ஒர்க் முடிச்சுட்டாங்க. மேஜரான அப்டேட்லாம் INS பருந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸில் வந்து நம்பரிங் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து நம்பரிங்லாம் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நம்ம வர போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா INS பருந்தை வந்து நம்மளோட ரயில் வந்து கிராஸ் பண்ண போகுது. INS பருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இருக்காது. இந்த இடத்துல ஒயரிங்கே இருக்காது. ஸோ வந்து ஒரு 220 மீட்டர்ஸுக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸும் இருக்காது. அந்த இடத்துல வந்து வர்ற வேகத்தோடய வந்து அந்த எலக்ட்ரிக்கல் லோக்கோ வந்து போய் நெக்ஸ்ட்டு உள்ள எலக்ட்ரிக்கல் போல்ஸில் வந்து அந்த ஒயரில் போய் அந்த பேண்ட்டை வந்து டச் ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அடிக்கக்கூடாது. ஆடு மாடுகள் மனிதர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. வேலி அமைச்சிட்ருக்காங்க. அந்த வேலி வந்து அமைக்கும் பணிகள் வந்து தற்போது வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காது. ராமநாதபுரத்து சைடு வந்து ஃபுல்லாக அமைச்சிட்டாங்க. இப்போ மண்டபம் சைடு வந்து அந்த பாதைகள்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. உச்சப்புளி ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். உச்சப்புளி ரயில் நிலையத்தில் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி தான். அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்து ஒயரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. உச்சப்புளியில் வந்து SSP இருக்குது, அதாவது சப்ஸ்டேஷன். அந்த வந்து பில்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக் ஒர்க் வந்து எதிர்பார்த்தத விட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. மேபி வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் அல்லது செப்டம்பர் 20க்குள்ளே எலக்ட்ரிக்கல் லோக்கோ ட்ரையல் கண்டிப்பாக பார்த்துருவாங்க.
இப்போ நம்ம உச்சப்புள்ளி தாண்டி போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம மண்டபம் கேம்பில் இறங்குவோம். இதுக்கு அங்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்பரிங்லாம் போட்டிருக்காங்க எல்லா போர்ட்ஸ்லையும். மேஜராக இனி வந்து எந்த ஒர்க்குமே கிடையாது. ஒரு சில ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனாலே வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ரன் ஆகிடும். ஸோ மதுரை டிவிஷனில் லாஸ்ட் டீசல் செக்ஷன் இது ஒன்று தான் மக்களே. நம்ம வந்து மண்டபம் கேம்பில் இறங்க போகிறோம். மண்டபத்துக்கு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி அங்கே ஸ்டேஷன் போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத இந்த கிளிப்பில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மக்களே ட்ரெயினில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கேம்ப் போகிறதான் காமிச்சிருப்பேன். மண்டபம் வந்து வந்திருக்கோம். மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஒயரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இங்கே மண்டபம் எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து தான் வந்து அந்த OH இன்ஸ்பெக்ஷன் காரு, டவர் காரு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்றிட்டு போகிற அந்த நம்மளோட ட்ரெயின் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. ஸோ மண்டபம் ஸ்டேஷனில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மேபி 1 or 2 month ஆகலாம். ஏன்னா இந்த எஸ்எஸ்பியில் வந்து அந்த எக்யூப்மெண்ட் தான் வைக்கணும்ல. ஆனால் வந்து எப்படியும் ட்ரையல் வந்து ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் ஓப்பனிங்கில் ஒரு லோக்கோ வாட்ச் கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க அந்த டிஜிஎஸ்லேருந்து. இங்கே வந்து எஸ்எஸ்பி சப்ஸ்டேஷன் வந்து நிறைய இடத்துல ரெடி ஆகணும். இது ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த அப்டேட்டை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.